எப்படி ஒரு சாதாரணமாக அந்த குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா துறையுமே ஆட்டி படைக்கிறீங்களே ஏன்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்களா? இன்றைக்கு திரைத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ரியல் எஸ்டேட் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இங்கே தொழிற்சாலைகள் தொழில் வளங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து கொண்டே இருக்கிறாங்க அவரை வாழ்த்துறதுக்கு. அந்த மெயின் ரோடு ஸ்டார்டிங்கில் இருந்து அவர் வீட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனம். அதே வீடு மெயின் ரோட்டில் இருந்தால் ஈஸியாக நிலைமை யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஸ்தம்பித்து போயிருக்கும். நாளைக்கு அண்ணன் சீமானவர்களே தமிழ் தேசத்திலிருந்து ஒரு மாறுபடுறாருன்னா கேள்வி கேட்பாங்க, அண்ணன் பண்ணது தப்புன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தலைவரை நேசிக்கிறார்களோ, எந்த அளவுக்கு அண்ணன் நேசிக்கிறார்களோ அதை விட அதிகமாக தமிழ் தேசத்தை நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுள்ள கூட்டம் தான் அங்கே வந்து. அப்புறம் சீமான் அவர்களுடைய வீடு பற்றியும் காரு பற்றியும் வரக்கூடிய அந்த பேச்சு என்பது முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் வளர்ச்சியின் மீது பொறாமை கொண்டும் வன்னும் கொண்டும் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான். நீ அரசியல் விமர்சனம் பண்ணு, ஆனால் அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுறது ஒன்றுமே இல்லையே. பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை நிற்க வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்காரு. அதை நீ பேசுவியா? திமுக நீ பேசுவியா? அதிமுக நீ பேசுவியா? இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் பேசுவாரா? ஜாதியத்துக்கு ஜாதியெல்லாம் இல்லை லேதுமான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு. அங்கே வந்து கொஞ்சம் அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாட்டு பாரு. விஜய் கவினுக்காக இது வரைக்கும் வாய் தந்திருக்காரு. கவின் ஆகப்படுது. ஏன் வாய் திறக்க மாட்டார்னா, எங்களை இந்த தொகுதியெல்லாம் கேட்கலாமான்னு சொல்றது வந்து நீங்கள்லாம் இங்கே வரலாமான்றது மாதிரி தான். அது யாருங்க சொன்னதுன்னு கேட்டால் அது ஐயா கருணாநிதி தான் சொன்னார். ஜாதி ஒழிப்பிற்காக வந்தவர், தமிழ்நாட்டின் தந்தையாக இருப்பவர், பெரியாருடைய நேரடி ஜாதி ஒழிப்பு வாரிசே வந்து ஐயா கருணாநிதி தான் என்று சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் இன்னைக்கு ஜாதியை காப்பாற்றி வருகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதிய உணர்வு அதிகமானதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரான திமுக தான். நேரடியாக குற்றச்சாட்டு போய் ஆள் செம ஃபிட்டாக இருப்பார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டாக மக்களை போய் சந்திக்கிறது, உடற்பயிற்சி மேற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு நபர் இருப்பார். அதாவது ரஜினிகாந்த் கூட ஒரு ஆடியோ ரிலேட்டில் சொல்லுவார், காலால் நினைக்கிறதுல ஏன்னா இந்த குதிரை ஸ்டாப் ஆகிடும் பண்ணாங்க, இது ஓடிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியலில் வந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணன் சீமான் வந்து இருக்கிறாரு. அண்ணன் சீமானவர்களும் திரு விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பேசுவது அரசியலில் வந்து அது என்ன சொல்றது, ஒரு மடுவுக்கும் மலைவுக்கும் ஒரு வித்தியாசம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆசிரியர் மற்றும் வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நேற்று உங்களுடைய ஒரு வீடியோ வந்து ஒரு வைரலாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சீமான் அவர்களினுடைய பங்களா பற்றி போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவினுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாகவே நீங்கள் வந்து அரசியல் கட்சி தலைவரையோ இல்லை அந்த கட்சியினுடைய கொள்கையோ வந்து யார் வேணால் விமர்சிக்கலாம். அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் நீங்கள் ஒரு நபரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அவரை விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு விமர்சிக்கலாம். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, ஆனால் சீமானவர்களை வந்து எதை சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க, எதை சொல்லி குறை சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு நடிகை வச்சு குறை சொல்லிட்டு இருந்தாங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல நான் அந்த விஷயம் பொதுவெளியில் எடுத்து யாரும் பேசக்கூடாதுன்னு முதல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயம். இன்றைக்கி அந்த விஷயம் வந்து பேச முடியாத அளவுக்கு உடஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. சரி, வேற என்ன விமர்சனம் பண்ணலாம்? அவர் வந்து திரள் நிதி வாங்குறாரு, பாவம் ஏழைப்பட்ட பசங்க வெளிநாட்டிலலாம் வேலை செய்கிறாங்க, அங்கே வேலை செஞ்சு இவருக்கு அனுப்புகிறாங்க, அந்த காசெல்லாம் வாங்கிட்டு இவர் சொகுசாக வாழறாரு. அப்போ சீமான் அப்படின்னாலே வந்து திரள் நிதி வாங்கி சொகுசாக வாழக்கூடியவர். அவர் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா வீடு, ஈசிஆரில் பெரிய பீச் ஹவுஸ் இருக்குது, 30 லட்ச ரூபா காரில் போகிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விமர்சனத்தை நீ யார் மேலே வைக்கிறோம் நியாயமானா, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எங்கேயோ ஒரு சாதாரண ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ அனுப்புவோம். யாருக்குன்னா திமுக அதிமுக கட்சி சார்ந்தவங்களுக்கு. ஒரே ஒரு 10 வருஷம் 5 வருஷத்தில் அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா 100 லாரி இருக்கும், இருக்கிற எல்லா மணல் கான்ட்ராக்டர் அவனை தான் எடுப்பான், எல்லா ரோடு கான்ட்ராக்டர் அவனை தான் எடுப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அமைச்சராகிட்டு இந்தியாவிலே யாரும் அந்த காரை வாங்கலை, நாங்கள் தான் வெளிநாட்டிலேருந்து அந்த காரை வாங்கணும்ன்ற அளவுக்கு எங்கே சாதாரண ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் இந்த திமுக அதிமுகவில் வந்த உடனே வந்து மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு வரக்கூடிய கான்ட்ராக்டெலாம் தான் பேரில் தான் சொந்தக்காரன் பேரில் இவங்கெல்லாம் மாற்றி இன்றைக்கி அவன் மல்டி மில்லியனராக இருப்பான். நான் கேட்குறேன், திமுகவோட அமைச்சர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? எத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு ஓனராக இருக்காங்க. நாட் ஒன்லி ஒரு சாதாரண கல்லூரி கிடையாது, தனிப்பட்ட பல்கலைக்கழகமே இருக்கும். இத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் ஓனரு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எங்கள் நிலம் தான், எவ்வளோ காசு வந்துன்னு எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா? அந்த நபர்களை எல்லாம் இன்னாரெலாம் வந்து சொகுசு வாழ்க்கை வாங்குறாங்க, இன்னாரெலாம் விலை உயர்ந்த கார் வச்சுருக்காங்க சொல்லிட்டு கேட்பானுங்களா? கேட்டதே கிடையாது.
கேட்டால் அதுதான் திராவிடம், அதுதான் பெரியாரின்னு சொல்லிட்டு இல்ல கேள்விகள்லாம் கேக்குறாங்க. சீமான் சொகுசு வாழ்க்கை வாழுறாரு அப்படின்றது சாதாரண மக்கள் கேட்கல இல்லைங்களா? இதை வந்து அந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் தானே யாரோ ஒருவர் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தவங்க வந்து இப்போ நேரடியாக அண்ணன் உதயநிதி பேசுவாரா, நேரடியாக வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவாரான்னு அவர் பேச மாட்டார். ஆனால் அவங்களுக்குலாம் இருப்பாங்க சில பேர், அவங்கள வந்து அறிவாளி விசுவாசிகள்னு சொல்லலாம், சில பேர் அறிவாளி அடிமைகள்லாம் சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அறிவாளி துணை விசுவாசிகளாக இருக்காங்க, ஒரு மிக தீவிரமான உடன்பிறப்புகளாக இருக்காங்க. இப்போ இந்த நபர்கள்லாம் என்ன வேலை அப்படின்னா, நீ எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணுறியோ இல்லையோ, இங்கே இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வராமல் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானை பார்த்து இவர் சொகுசு வாழ்க்கை வாழறாரு, இவர் பங்களா வீட்டில் இருக்காரு, இவர் வந்து லட்சக்கணக்கான கார் வச்சுருக்காருன்னு நீ கேட்குறியே, அந்த கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆந்திராவிலேருந்து வந்தீங்க கூட சொல்லலை நான். நீங்கள் இங்கே திருவாரூர்லேருந்து வந்தீங்க இல்லையா, உங்கள் குடும்பம் வந்தது இல்லையா? எப்படி ஒரு சாதாரணமாக அந்த குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா துறையுமே ஆட்டி படைக்கிறீங்களே ஏன்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டிருப்பாங்களா? இன்றைக்கு திரைத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ரியல் எஸ்டேட் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இங்கே தொழிற்சாலைகள் தொழில் வளங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து அதிகமான பணம் சம்பாதிக்கணும்னா இங்கே 3 தான் இருக்குது: தொழில், சினிமா, அரசியல். இந்த 3 தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அரசியல் சொல்ல தேவையில்லை, பாரம்பரியமாக நாங்கள் தான் இருப்போம், எங்கள் தாத்தா முதலமைச்சர், எங்கள் அப்பா முதலமைச்சர், அடுத்து நான் முதலமைச்சர், முடிஞ்சு போச்சுங்களா? தொழில் எடுத்துங்க. இன்றைக்கி இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரனில் ஒருத்தர் வந்து மாறன் சகோதரர்கள். அதை நீங்கள் மறுக்க முடியுமா? கிடையாது. அதே மாதிரி சினிமாவில் ரெட் ஜெயண்ட்டை பகச்சிக்கிட்டு நீங்கள் எதனா பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது, உங்கள் படம் கூட ஓடாது. அப்போது அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த உங்களுடைய தொண்டர்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் அடிப்படையில் அவன் மூலையில் என்ன ஊறி இருக்குது அப்படின்னா, இவங்கெல்லாம் நல்லவங்க தான், அதான் சொல்லுவாங்கள்ல, அவாக்கெல்லாம் நல்லவர்கள் அப்படின்ற மாதிரி, இந்த குடும்பம் தான் நல்ல குடும்பம், நமக்காக உழைக்கக்கூடிய இந்த குடும்பம் தான் சொல்லி நீ கடந்து போகிற நீ. ஆனால் அண்ணன் சீமானை பார்த்து நீ கேட்குற அப்படின்னா ஏன் கேட்குற? நான் வந்து அண்ணன் சீமானுடைய நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் முதல் முறை அவரோட பிறந்த நாள் தான் அந்த வீட்டுக்கு நான் வந்து போகிறேன்னு வச்சுங்களேன். அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வீடு ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டை ஒட்டி இல்லை, அந்த ஈசிஆர் ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து கொண்டே இருக்கிறாங்க அவரை வாழ்த்துறதுக்கு. கண்டிப்பாக அந்த மெயின் ரோடு ஸ்டார்டிங்கில் இருந்து அவர் வீட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனம், அவ்வளோ வண்டிகள் இருக்குது. அதே வீடு மெயின் ரோட்டில் இருந்தால் ஈஸியாக ரோடு இல்லாமல் நான் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஸ்தம்பித்து போயிருக்கோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் உள்ளே இருக்காங்க. ரெண்டாவது, இந்த வந்த கூட்டம் என்பது பார்த்திங்கன்னா இந்த ரசிகர் கூட்டம்லாம் கிடையாது, இது கட்டுப்பாடு உள்ள கூட்டம். ரெண்டாவது, எல்லாருமே கொள்கை வயப்பட்டவங்க. நாளைக்கு அண்ணன் சீமானவர்களே தமிழ் தேசத்திலிருந்து ஒரு மாறுபடுறாருன்னா கேள்வி கேட்பாங்க, அண்ணன் பண்ணது தப்புன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு தலைவரை நேசிக்கிறார்களோ, எந்த அளவுக்கு அண்ணன் நேசிக்கிறார்களோ, அதை விட அதிகமாக தமிழ் தேசத்தை நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுள்ள கூட்டம் தான் அங்கே வந்திருக்கு. அப்போ அந்த கூட்டம் அங்கே வருது அப்படின்னா அவங்களுக்குள்ள விசாலமான பகுதி இருக்கணும். நான் சொல்கிறேன், அவங்க நின்று லைனில் நின்று வாழ்த்துறதுக்கே அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ ரஷ் இருக்குது, அவ்வளோ இடம் இருக்குது. ஆனாலுமே வந்து கட்டுப்பாடு வந்து இருக்கிறாங்க. அப்போது ஒரு தலைவருடைய வீடு என்பது வெறுமனையாக ஒரு குடும்பத்தோடு வசிப்பதற்கு கிடையாது. அங்கே தொண்டர்கள் வந்து பார்ப்பாங்க, அங்கே மக்கள் கூடுவாங்க. அப்போ விசாலமான ஒரு இடம் தேவை. சரி, இது மட்டுமே போதுமான இடம் கிடையாது. ஒரு தலைவர் தங்கியிருக்காருன்னா அங்கே நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், மற்ற ஆட்கள்லாம் வராங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கணும் பாதிப்பாகும். பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு அவங்க தொந்தரவாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஓரமாக இருக்கக்கூடிய வீடுகள் தான் முக்கியம். ஏங்க வீடு பெருசாக இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டு உள்ள இடமே பத்தலை. அவர் வாசல்லேருந்து வெளியவே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அப்போ நாளைக்கு நம்ம வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த 10க்கு 10 ரூமில் வந்து அண்ணன் சீமான் வீடு கட்டிக்கிட்டா என்ன ஆகும்? தாங்கம்மா, இப்போ இந்த இருக்கிற ஆஃபீஸ் இடம் தாங்கம்மா இது? அப்போது நான் வெறுமனையாக அண்ணன் சீமானை மட்டும் சொல்லலை, எல்லா அரசியல் தலைவர்களுக்கும், குறிப்பாக மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களுக்கு அவர்கள் இருப்பதற்கு ஒரு பெரிய இடம் தேவைப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச அவர் இருக்கிற வீடே சின்னதுங்க. அவர் ஒன்றும் வந்து பெரிய தைலாபுரம் தோட்டம் மாதிரி இல்லை. நான் அவரை விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, அந்த கார் விஷயம் வருவோம். 40 லட்ச ரூபாவில் கார் வாங்கிட்டாரு, 30 லட்ச ரூபாவில் கார் வாங்கிட்டாரு. சரி, வாங்கிட்டு அவர் வீட்டில் வந்து காரை வந்து லாக் பண்ணிட்டு வீடியோவில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தெல்லாம் வந்து எங்கன்னா ஈஸியாக வர வச்சுருக்காரா, இல்லை அவர் தங்கிட்டு வீட்டுக்கு வர வச்சுருக்காரா? கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் நான் உற்று நோக்கும் பொழுது 2 தலைவர்கள் தான் அதிக நேரம் காரில் பயணிக்கிறார்கள். அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் சீமானவர்களும். நீங்கள் அதில் வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாது, எல்லாரும் பயணித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி பயணிக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களுக்கு நீ சின்ன ஒரு சோப்பு டப்பா மாதிரி ஒரு கார் எடுத்து கொடுத்தனா, கிட்டத்தட்ட அவர் இங்கேருந்து மதுரைக்கு போகிறாரு காரில் அப்படின்னா, இல்லை இங்கேருந்து மதுரை கூட வேணாம், அவ்வளோ தொலைவு கூட வேணாம், இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வந்து பயணிக்கிறாருன்னா
எப்படி காலை இப்படி வச்சுட்டு இப்படி போயிட்டு இருப்பாரா? அப்படி போனால் அங்கே அவரை பார்ப்பதற்காக எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க கூட உரையாட முடியுமா? மக்கள் பிரச்சனையை பேச முடியுமா? அப்போது ஒரு தலைவர்கள் பயணிப்பதற்கு அந்த வாகனம் என்பது சொகுசாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ அது அந்த கார் என்பது அவருக்கு முக்கியமானது. அப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ நமக்குமே கூட இப்போ எனக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு இல்லை, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு கூட தோணும், என்னப்பா மக்களுக்காக கட்சி நடத்துறீங்க, இப்போ லட்ச ரூபாயில் கார் வாங்குறீங்களா, உங்களுக்கு ஏது காசு, அப்போ நான் கூட காசு தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இது எப்போ ஒரு முதிர்ச்சி பெறும்னா, போய் பார்க்கும்பொழுதோ இல்லை அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி போகும்பொழுதோ அப்போ தான் அந்த முதிர்ச்சியே வரும். அப்போ சீமான் அவர்களுடைய வீடு பற்றியும் காரு பற்றியும் வரக்கூடிய அந்த பேச்சு என்பது முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் வளர்ச்சியின் மீது பொறாமை கொண்டும் வன்மம் கொண்டும் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான். நீ அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு, ஆனால் அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுறது ஒன்றுமே இல்லையே. நீ விமர்சனம் பண்ண என்ன விமர்சனம் பண்ண முடியும்? என்ன விமர்சனம் பண்ண? நீ கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார், திராவிட கட்சியில் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். 2010 அதுதான் கடைபிடிக்கிறாரு. பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை நிற்க வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரு. அதை நீ பேசுவியா? திமுககாரன் நீ பேசுவியா? அதிமுககாரன் நீ பேசுவியா? இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் பேசுவாரா? நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் அவருடைய அரசியலில் மாறுபட்ட கருத்து நிறைய இருக்குது. எனக்கு ஒரு வாரத்துக்கு 5 வீடியோ போல விஜய் பற்றி அவர் பண்ணக்கூடிய விமர்சனங்களை பற்றி போடலாம். அந்த நபர் திராவிட கட்சிகள்லாம் மாற்றணும் வந்தார் இல்லையா திரு விஜய், வருகின்ற 234 தொகுதியில் எனக்கு தண்ணி தான் போட்டிடுவார். அதிமுக வேலைக்காகாது, எந்த கட்சியும் அவரோட போய் சேரவும் சேராது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை போகிறதா கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும், அவங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு ஏறத்தாழ ஒரு போட்டிடணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 150 தொகுதியாவது அந்த டிவிகே கட்சி சார்ந்தவங்க மட்டுமே போட்டிடுவாங்க. நான் சொல்கிறது தோழமை நட்பு இதெல்லாம் கழிச்சிட்டா கூட. அப்படி போட்டிட்டு இருக்கக்கூடிய டிவிகேல பொது தொகுதியில் தாவேக்காவால் பட்டியல் சமூகத்தை நிற்க வைக்க முடியுமா? அந்த தைரியம் இருக்கா? அந்த துணிச்சல் இருக்கானா? இருக்காது. நான் பெட் கட்டுறேன், முடிவு அதை பண்ண சொல்லுங்கள். இதே பிரதாப் என் ஊடகத்தில் உங்கள் ஊடகத்துலேயும் விஜய் கரெக்டு தாங்க, விஜய் ஜாதியை ஒழிக்க வந்தவர் சொல்லிட்டு நான் பேசுகிறேன். இப்போ விஜயுடைய பாட்டு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, ஒரு பாட்டு ஒன்று ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு பாட்டு, அதில் ஜாதியத்துக்கு ஜாதியெல்லாம் இல்லை லேதுமான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு. அங்கே சில அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாட்டு பாரு விஜய் கவினுக்காக இது வரைக்கும் வாய் தந்திருக்காரு. கவின் ஆணவப்படுவோம் ஏன் வாய் திறக்க மாட்டார்னா, வாய் திறந்தா நமக்கு மிளகாய்ப்பொடி வீரர்களுடைய வாக்கு போயிடும், நமக்கு சாதி எண்ணங்களுடைய வாக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான சாதி அரசியல் தான். நீங்கள் விஜயை ஆதரிக்கக்கூடிய எத்தனை கூட்டமும் விஜய் செய்யக்கூடிய சாதி அரசியலுக்கு எதிராக பேச முடியுமான்னு கேட்டால் பேச முடியாது. ஏன்னா அவர் செய்யக்கூடிய பக்கா ஜாதி அரசியல். 5 பேர் இருக்காங்களா கொள்கை தலைவர், யார் யார்? வேலநாச்சியார், முக்குளத்தோருடைய ஓட்டு, இந்த பக்கம் பெரியார், தமிழர் அல்லாதவருடைய ஓட்டு, புரட்சியாளர் அம்பேத்கர், பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டு, காமராஜர் நாடக சமூகத்துடைய ஓட்டு, அஞ்சலை எம்எல் வன்னியர் சமூகத்துடைய ஓட்டு, தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகங்கள் 5 சமூகங்கள் ஓட்டு. எனக்கு என்ன இதில் ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஆச்சரியன்றதை விட என்னடா இப்படியெல்லாம் யோசிச்சு எடுத்துருக்காரு. நீங்கள் அம்பேத்கர் பெரியார்னா கூட பரவாயில்ல, அவங்க ஒரு திராவிடன் ஒரு கூட்டம் இருக்குது, அம்பேத்கருக்கு இந்தியா முழுக்க தலித் மக்களுடைய வாக்கு வங்கி எல்லாமே இருக்குது, ரைட் ஓகே. ஆனால் வேலுநாச்சியாருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஓட்டு எதுனா இருக்குதா? அது பக்காவான சாதி அரசியல். 2வது, வேலுநாச்சியார் மன்னர் காலத்தை சார்ந்தவங்க, அவங்க நம்ம மக்களுக்காக போராடி இருக்காங்க, நம்ம விடுதலைக்காக குரல் கொடுத்துருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது ஒரு தனி சித்தாந்தம் கிடையாது. இல்லை, தமிழ் தேசிய அரசியல்னு ஒன்று முன் வைக்கிறார்ல, அதற்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் தான் பெரியார் போன்றுவாங்க. தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் எதிரான கருத்துக்களை அவரே பேசியவர். எனக்கு மொழிமானமோ இனமானமோ எந்த மானமும் கிடையாது, எனக்கு எந்த அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசின ஒரு நபர். அப்புறம் நீ ஒரு தமிழ் தேசிய தலைவரை முன்வைப்ப. 2வது, இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானுடைய வருகையும் பெரியாருடைய எதிர்ப்பு அரசியல், நான் பெரியாருடைய வெறுப்பு அரசியல் பேசல. ஏன் எதிர்ப்பு அரசியல் வேணும் அப்படின்னா, நீங்கள் பெரியார் என்ற ஒரு மனிதரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தமிழ் சமூகத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் போராடிய பல தலைவர்களை நீங்கள் மறைத்து விட்டீர்கள்ன்றதை விட ஒழித்து விட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பெரியாருடைய ஏதோ சம்திங் அவருடைய பேரில் ஏதோ பெரியார் கனவு உலகம் ஏதோ கட்ட போகிறாங்களாம். திமுக கோடி எத்தனை போய் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமாவர்கள்லாம் போய் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு அவர் கொடுத்த அந்த பணம்லாம் எனக்கு பெரிய ஒரு வருத்தம். அது ஏண்டானா, அந்த பணத்தை வைத்து நீங்கள் எத்தனையோ, நான் கேஸ்ட் ரீதியாக உதவி பண்ணுங்கலாம் சொல்லலை, எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, அந்த ஏழை மாணவர்களுடைய கல்வித்தொகை கொடுத்துருந்தா பல பேரோட வாழ்க்கைக்கு நீங்கள் ஒளிக்கேற்றி வச்சுருப்பீங்க. திமுக காரன் கொடுக்குறோன்னா அவன் அப்படி தான் கொடுப்பான், அவன் கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்கான். ஆனால் நீங்கள் எங்கே உழைக்கக்கூடிய ஒருவன் சட்டமன்ற கூட ஒருத்தர் கொடுக்குற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பெரியார் கொடுக்க போகிறேன்னா, ஏன் பெரியார் கொடுக்க போகிறீங்க? ஆல்ரெடி பெரியார் தான் சொல்லிட்டு எல்லாருமே வச்சுருக்கீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெரியார் என்று சொன்னால் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான். ஏன்னா அவரை மிஞ்சிய அறிவு நீங்கள் வந்து பெரியார்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது, பெரியார் அவர்கள் தமிழ் சமூகத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள சில முற்போக்குறதுல பேசியிருக்காரு. ஆனால் அவர் மட்டும்தான் பேசினார் அப்படின்ற ஒரு முகமுடியை வந்து போடுறதுமே நம்ம எதிர்க்கிறோம். கண்டிப்பா. இப்போ வந்து சீமானவர்களை நேர்ல சந்தித்து இந்த மாதிரியான மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விவாதங்கள் எல்லாம் நீங்க இப்ப பேசிட்டு வரீங்க. இன்னொரு விஷயம், சீமானவர்களை முதல்ல அவங்க வீட்டில் போய் சந்தித்து விசிகாவிலிருந்து வெளியே வந்த பிறகு சீமானவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த போது சீமானவர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட இல்லை, அண்ணன் வந்து அப்போ ரொம்ப நேரம் பேசுறதுக்கான நேரம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு 2-3 டைம் நான் பேசுறதை கூட ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறதா பல நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னா, நான் இதில் என்ன ஒரு தனித்துவம் பார்க்குறேன்னா, இன்னைக்கு குறிப்பாக அண்ணன் அவர்கள் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கார். உங்களுடைய பெயர் குறிப்பிட்டு என்னுடைய பேருமே குறிப்பிட்டிருந்தார். எனக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எளியவர்களையும் சிறியவர்களையும் வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு, அவர்களுக்கும் உரிய ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறாரு இல்லையா. இந்த அரசியல் மாண்பை நான் தமிழ்நாட்டில் இதற்கு யாருக்கிட்டையும் பார்த்தது கிடையாது. நான் வழக்கறிஞராக இருந்தாலும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பல்வேறு ஊடகங்களில் பல தலைவர்கள் நேர்காணல் எடுத்திருக்கேன். பல தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்தும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். பல ஊடகங்கள் இருந்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நாங்கள் தான் டிஜிட்டல் நம்பர் 1 சொல்லக்கூடிய அந்த ஊடகத்திலிருந்து பல ஊடகங்கள் வேலை செஞ்சுருக்கேன். அப்பயுமே பல தலைவர்கள் வாழ்த்திருக்கேன். ஆனால் எந்த தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இளம் தலைமுறை சார்ந்த ஊடகத்தை சார்ந்தவர்களையோ வழக்கறிஞர்களையோ பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. அது என்னென்னா, இவனெல்லாம் ஒரு ஆளா, இவங்க பேரெல்லாம் நம்ம போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் என் பேர் மட்டும் கிடையாது, பல ஊடகவியலாளர்கள் பல போட்டிருக்காரு. அதுதான் வந்து அண்ணன் சீமான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனித பண்பு, அரசியல் பண்பை தாண்டி ஒரு மனித பண்பு இருக்கு இல்லையா. சக மனுஷனா மதிக்கக்கூடிய பண்பு. நீ சின்னவனோ பெரியவனோ, நீ எனக்காக பேசின, எனக்காக வந்த இல்லையா, நான் உன்னை கண்டிப்பாக வந்து உன்னையும் நான் அரவணைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவணைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா. இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாருமே வந்து தனக்கு வாழ்த்து தெரிவித்த, கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கியமான எல்லார் பேரையும் போட்டு இதுக்கு நான் பார்த்ததே கிடையாது. அண்ணன் சீமானுடைய அன்பு தான் அது. ஏன்னா அந்த அன்பு ஒரு அளவற்ற அன்பாக பார்க்குறேன். அந்த அன்பை பலருக்கும் கொடுக்கும்பொழுது எனக்கும் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. திரு பிரதாப் அவர்கள் நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நான் வந்து விசிகா கட்சியிலேருந்து வெளியேறினதுலேருந்து கட்சி ரீதியாக யாருக்கிட்டையும் பயணிக்கல. எனக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியலும் அண்ணன் சீமானுடைய பங்களிப்பும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் அரசியலும் சரி பண்பாட்டிலும் சரி ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. நம்புகிறேன். நிச்சயமாக அவருடைய அரசியலுக்கும் அண்ணனுக்கும் நான் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் தான். நிச்சயமாக நீங்கள் உறுதுணையாக இருப்பதை தாண்டி கட்சியோடு பயணித்து அவருடைய தோளோடு தோள் கொடுக்கும் போது அது இன்னும் வலிமை பெறும் அப்படின்ற ஒரு கட்சியோடு நம்ம பயணிக்குமா இல்லையான்றது அது காலம்தான் முடிவு செய்யும் அதை. ஏன்னா நமக்கு சில பணிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த பணிகளும் செய்ய வேண்டியது இருக்குது. எப்பொழுதுமே அண்ணன் சீமானுடைய தம்பியாகவும் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஆதரவான ஒரு நபராக இருப்பேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் தயக்கம் ஒன்றும் படல. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பல சாதிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழர்களை தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நாளைக்கு முதலமைச்சராகிட்டு ஜாதியை ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டால் அது வந்து $1,000,000 கொஸ்டின். ஏண்டானா, ஜாதி தான் ஒடிக்கு வந்து சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க தான் திமுகலாம். அதிமுக அந்த லிஸ்ட்டில் கிடையாது. ஏன்னா அவங்க திமுக எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்டவங்க. ஆனால் அந்த திமுக தான் நீ என்ன சாதி, இந்த சாதியில் பிறந்த நீ இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது. அதாவது நம்ம சொன்னால் கூட குறை சொல்கிறோன்னு சொல்லுவானுங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. எங்களை இந்த தொகுதியெல்லாம் கேட்கலாமான்னு சொல்கிறது வந்து நீங்கள்லாம் இங்கே வரலாமான்றது மாதிரி தான். அது யாருங்க சொன்னதுன்னு கேட்டால் அது ஐயா கருணாநிதி தான் சொன்னார். பாருங்க, ஜாதி ஒழிப்பிற்காக வந்தவர், தமிழ்நாட்டின் தந்தையாக இருப்பவர், பெரியாரோட நேரடி ஜாதி ஒழிப்பு வாரிசே வந்து ஐயா கருணாநிதி தான் என்று சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் இன்றைக்கி ஜாதியை காப்பாற்றி வருகிறார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சாதிய உணர்வு அதிகமானதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரான திமுக தான். நேரடியாக குற்றச்சாட்டு. ஏன் நீங்கள் அதிமுக சொல்லணும்னு கேட்டால் அதிமுக அப்படி ஐடியாவே கிடையாது. அவங்க ஒன்றா அண்ணா நாமம் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க, திமுக ஒழிக, அவ்வளோதான். அவங்கெல்லாம் அந்த இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க தன்னை வந்து திராவிட மாடல், பெரியாருடைய 5ஆம் வாரிசு, அண்ணாவுடைய 4ஆம் வாரிசு, அந்த பெருமெல்லாம் பேசியது கிடையாது. நின்னமா ஜெயிச்சுமா, மக்களுக்கு எதனா பண்ணமா இல்லையா, கிளம்புறமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க அப்படின்னா அடையாளப்படுத்திக்கிட்டு சாதி பார்த்து சீட்டு தரக்கூடிய நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜாதி ஒழியுமா? அப்போ இந்த பண்பாட்டு அளவிலான அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளவுகளை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு படில் சமூகத்தை சார்ந்தவரை அவர் கட்சியில் வந்து நீங்கள்
ஜாதி பார்த்தெல்லாம் போஸ்டெல்லாம் கிடையாது அவர் கட்சியில். எல்லோருக்குமான எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அதிகமான மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய கட்சி அதுதான். தமிழ்நாட்டிலேயே அதிகமான மகளிர் ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதுதான். இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, யாராக இருந்தாலும் என்ன உனக்கு வேலை சரியாவா, இந்த பொறுப்பு வேலை செய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். குறிப்பாக நான் ரொம்ப நான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை நான் ஏன் ஆதரிக்கிறேன்னு சொன்னதுக்கான முக்கியமான காரணமே இந்த பொது தொகுதியில் ஆதித்தமிழர்களை நிற்க வைப்பது, எல்லோருக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பது. பொதுவாக நாம் தமிழர் கட்சி மேல் வைக்கக்கூடிய இன்னொரு அலிகேஷன் என்னென்னா, இவங்க வந்து சாதி சார்ந்த அரசியல் செய்கிறாங்க, குடிப்பெருமை பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல அண்ணன் சீமான் குடிப்பெருமை பேசியிருக்கிறார்? அந்த கொலையை வந்து நீ சாதின்ற வார்த்தை வந்து தமிழ் சொல் கிடையாது, அது குடியானவ கொலை சொல்லிட்டு வார்த்தையை சொன்னார் தவிர எந்த சாதிக்காக அவர் பேசியிருக்கிறார்? அவர் சொல்லுது அவர் எந்த ஒரு அதாவது மக்களுக்காக ஒரு மரங்கள் மாநாடு, எந்த மாநாடு நடத்தினாலும் அது ஒரு சாதியை குறிப்பிட்டு தானே அவங்க பேசுறாங்க. மரங்களுக்கெல்லாம் ஜாதி இருக்குதான்னு எனக்கு தெரியல, மரங்களுக்கும் மாடுகளுக்கும் ஜாதி இருக்கான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு தண்ணிக்கு ஜாதி இருக்குன்னு சொல்லுவாங்க, கடலுக்கு ஜாதி இருக்குன்னு சொல்றது அப்படி கிடையாது. அது எல்லோருக்குமே அரசியல் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க வந்து மாடுகளுக்கான அரசியல் பேசினா குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கு வங்கின்னு சொன்னா அப்போ அந்த சமூக மக்களுக்கான உரிமை கிடைக்க வேணாம். ஆனால் இப்படியே சொல்றேன், இப்போ நீங்கள் அந்த பனை தொழில் வந்து பேசுறாரு அப்படின்னா அது குறிப்பிட்ட சமூக வாக்கு வங்கின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னா அந்த சமூக மக்கள் வந்து உயர வேண்டாவா? அந்த சமூக மக்களுக்கான பொருளாதார மேம்பாடு வேணாவா? அவர் அண்ணன் சீமான் அவர்கள் எங்கேயுமே வந்து குலத்தொழிலை ஆதரிக்கலை, படிங்கன்னு தான் சொல்கிறாரு. படித்தவர்களுக்கும் வேலை, படிக்காதவர்களுக்கும் வேலை. போகிறது படிப்பே வரல, படிக்கலை அப்படின்றதுக்காக அவனுக்கு அதில் ஆர்வம் இல்லைன்னா அவனை கூட்டு போய் அடிச்சு படி நான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் படிப்பொருளாக என்ன பண்ண முடியும்? அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சிருக்க முடியும். ஆனால் அடிப்படை என்பது கல்வி தான். கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. கட்டாயம் படித்தே ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு ஒரு 15-18 வயசு வருது, அப்போ அவனுக்கு எந்த துறை வந்து விருப்பம் இருக்கோ அந்த துறைக்கு போகணுன்னு தான் சொல்லக்கூடியது. அப்போ எல்லோருக்குமான அரசியல் வேலை, அரசு வேலை அப்படின்றதுல வந்து நீ படிச்சனாலும் படிக்காம இருந்தாலும் உன்னுடைய திறனுக்கு ஏற்ற வேலையை வந்து கொடுக்குறாரு. ஆனால் கல்விதான் ஒருவனை உயர்த்தும் என்பதை நான் சீமான் ரொம்ப தெளிவாக இருக்காரு. இப்போ திருமா அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு போயிட்டு தான் இருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் என்னதான் மோதல் போக்காக இருந்தாலும் திருமா அவர்களை விட்டு கொடுப்பதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் அண்ணனை தொட்டா நானே அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்து தோல் கொடுக்கக்கூடியவர். இந்த இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மோதல் போக்குலாம் இருக்கிறதா நான் பார்க்கல. எனக்கு என்னன்னா கருத்தியல் ரீதியாக கூட பெரிய வார் ஒன்று இருக்கிறதா எனக்கு தோணல. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் அவர் பிறந்த நாளுக்கு கூட என்னுடைய அன்பு இளவல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். மற்ற கட்சிகள் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் அவரை வாழ்த்திருந்தாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. பெரிய தலைவர்களாக கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தார், அண்ணன் திருமாவர்கள் சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில் அண்ணன் திருமாவர்கள் பற்றி அண்ணன் சீமானர்களுக்கும் அண்ணன் சீமானர்கள் பற்றி திருமாவர்களுக்கும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டு இடத்துலையுமே சரி, அது நாம் தமிழ்லையும் சரி விசிகாலும் சரி, இந்த கீழே இருக்கக்கூடிய அவருக்கு கீழே தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய சில நபர்களால் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே முரண்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் விசிகால ஒரு சில பேருக்கு 24/7 வந்து அண்ணன் சீமானை விமர்சிக்கிறது மட்டுமே வேலை. கண்டிப்பாக பிஜேபி அரசோடு கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதே போல் அண்ணன் திருமாவர்களையும் வந்து நாம் தமிழ் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ இந்த விமர்சனங்களை நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் இவங்களுக்கு எந்த முரணும் கிடையாது. கருத்தியல் ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ எந்த முரணும் கிடையாது. அண்ணன் சீமானவர்களுக்கு முன்பாகவே தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தவர் அண்ணன் திருமாவர்கள். இவர் சாதி ஒழிப்பு பேசுகிறாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சாதி சார்ந்து வேட்பாளர்கள் நிறுத்தாமல் பொது தொகுதியில் ஆதித்தமிழ் நிற்க வைக்கிறார். இப்படி சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மத நல்லிணக்கம் எல்லாவற்றிலுமே வந்து இந்த ரெண்டு கட்சியினுடைய கருத்திலுமே ஒன்று தான், மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் கருத்தியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி விசிகாக்கு எந்த முரணும் கிடையாது. அந்த தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு பேச்சுகள் தான் இந்த ஒரு பிளவுக்கு காரணமாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பிளவுகள்லாம் வெகு சீக்கிரத்தில் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மாதிரி பிளவுகள் தொடர்வதால் ஒருவேளை ஒரு அரசியல் நகர்வு காலகட்டத்திற்கேற்ப இருவரும் இணைந்து ஒரு கட்சியாக செயல்பட்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிடுமோன்ற கேள்வியும் இருக்கு. நாம் தமிழ் கட்சி அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறார்கள். 1.1 விழுக்காடிலிருந்து இன்றைக்கு 8 விழுக்காட்டுக்கு மேலாக யாருடைய தயவுமே இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ் தேசியம் என்ற கொள்கையும் அதை முன்னிலைப்படுத்தி சொல்கிற அத்தனை தோழர்களுக்குமே அதில் வந்து பங்கு உண்டு. காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காதுன்னு நம்புகிறேன் ரொம்ப நான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் கடைசி வரைக்கும் திமுகவே நம்புவாங்க, கடைசி வரைக்கும் அதிமுகவே நம்புவாங்க, இல்லை குடும்பாட்சிக்காகவே வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க, இவங்க 1000-2000க்கு மட்டுமே மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு குருட்டு புத்தியை வந்து கட்டமைச்சிருக்காங்கல்ல. இந்த புத்தி நீ கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு வருது.
ஏன்னா நாம் தமிழுக்கு விழுந்த அத்தனை 35 லட்சம் வாக்கு என்பது காசு கொடுத்து கோட்டை கொடுத்து கோடி பிரியாணி கொடுத்து விழுந்த வாக்கு கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த திராவிட கட்சியை தவிர்த்து மீதி கட்சி, நீங்கள் விஜய் கட்சி கூட வச்சுங்க, அந்த எல்லா கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர்கள் அந்த தலைவரை பிடிச்சோ இல்லை கொள்கையை பிடிச்சோ வராங்க. அப்போ மாற்று சக்திகள் இன்றைக்கி அதிகமாகிட்டு வராங்க. அப்போ இந்த மாற்று சக்திகளால் நாளைக்கு ஒன்றியக்கூடிய ஒரு நேரம் வரும். அதை சீமான் முடிவு செய்ய மாட்டார். இப்படி இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய இப்போ திருமாவர்கள் நாளைக்கு வெளியே வந்துடுறாங்க, இல்லை வேறு ஒரு தமிழ் தலைமையிலான ஒரு கட்சி வெளியே வந்துடுது அப்படின்னா மக்கள் நல கூட்டணி எப்படி ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு தேர்தலுமே நாம் தமிழ் கட்சி அதிகமான வாக்கு வங்கி பெறும். இன்றைக்கி 8 இருக்கா, அன்றைக்கி 12 15 ஒரு 18 விழுக்காடு வருது அப்படின்னா அன்றைக்கு தமிழர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி நிச்சயம் அமையும். அந்த ஒரு கூட்டணி ஆட்சியில் நிச்சயமாக அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் திருமாவர்கள், ஈவன் விஜய் அவர்களுமே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம். நிச்சயமா. இல்லை, இப்போ இந்த மாதிரி 2ஆம் கட்ட நபர்களால் இந்த மாதிரி பேசப்படுகின்ற இந்த மாதிரி வதந்திகளால் இந்த கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் குறைந்து விடுமோ அப்படின்ற ஒரு எனக்கு இவங்க 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு பேச்சாளர்கள் பேசுறதுனால மட்டுமே கூட்டணி உடஞ்சிரும், கூட்டணி மக்கள் மத்தியில எப்படி ஒரு நரேட்டிவ் செட் ஆகுதுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அந்த 2ஆம் கட்ட நபர்கள் வந்து ஊடகத்தில் பேசுவது பெரிய ஒரு ரீச் ஆகுது. அப்படி பேசக்கூடிய அவங்க தங்களை வந்து ஒரு மறுபரிசீலனை பண்ணி பார்க்கணும். நம்ம பேசுறதுனால சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கும் விசிகாவுக்கும் இதனால் ஒரு முரண் வந்து கட்டமைக்கப்படுது. அந்த முரண் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க தான் அதை மறுபரிசீலனை பண்ணணும். அவங்க தன்னை சுயபரிசோதனை செய்து கொண்டால் இது போன்றெல்லாம் பேச மாட்டாங்க நம்புகிறேன். திரு சீமான் அவர்கள் அவருடைய தமிழ் தேசிய அரசியலை வீரியம் கொண்டு வளர்த்து வருகிறார் அப்படின்றதுக்கான இந்த விஷயத்துல இன்னும் அவர் என்ன மாதிரியான மாற்று நடவடிக்கைகளை எடுக்கணும் மக்கள் மத்தியில தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் சிறப்பாக தான் பண்றாரு. அவருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து இன்னும் அந்த முதிர்ச்சி தன்மை வரல. அவர் ரொம்ப சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனுடைய எனக்கு தெரிஞ்ச என்னென்னா அவர் இந்த கூட்டணியில் தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. நான் சொல்கிறது திமுக அதிமுக கிடையாது. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, மறுபடியும் ஊழல்வாதிகளெல்லாம் கூட்டின்னு வந்து நாளைக்கு வந்து அதிமுகவும் நாம் தமிழ் கூட்டணி அமைக்கிறதுன்னு வச்சுங்களேன், உள்ள ஆட்சிக்கே வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஊழல்வாதிகள் சில பேர் தானே அதில் முன்னிலை இருக்குவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் தேவை கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி விசிகா இன்னும் சில பல தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு முன்னெடுப்பை அண்ணன் எடுக்கலான்றது என்னுடைய விருப்பம். ஆனால் அது இந்த வாக்கு சதத்திலிருந்து எடுக்க முடியாது. அது ஒரு 12-15 வந்தால் தான் அதை எடுக்க முடியும். இன்னொன்று, இப்போ புதிதாக களத்தில் வந்த விஜயோடு சீமானை ஒப்பிட்டு பேசக்கூடிய வேலைகளையும் அவர்களுடைய ரசிகர்களும் சில பேரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சரியான அரசியலாக இருக்குமா அப்படின்ற ஒரு மனிதன் ஒப்பிட்டு பேசுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு தகுதியில் இருக்கிறது, ஒவ்வொரும் வந்த வழிகள் வேறு வேறு இருக்குது. விஜய் என்பவர் ஒரு நடிகர், அவர் அரசியல் தலைவர் கிடையாது. தமிழ் சினிமாவில் இன்றைக்கு உச்ச நட்சத்திரம் திரு விஜய் அவர்கள் தான். அதே போல் அரசியலில் இன்றைக்கு ஒரு மொட்டு தான் விஜய். நீங்கள் சினிமாவில் வந்து உச்ச நட்சத்திரம் நீங்கள் தான், அரசியலில் கிடையாது. ஆனால் சீமான் 10 ஆண்டு காலமாக அரசியலில் 10 ஆண்டுக்கு மேலே, நான் சொல்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு 15 வருஷம் சொல்கிறேன், 10 ஆண்டு தவறாக சொல்கிறேன் நான், ஒரு 15 வருஷமாக வந்து மக்கள் பணியில் இருக்கார், களத்தில் நிற்கிறார். அதுதான் முக்கியமானது. சில பேர்லாம் இன்றைக்கு நீங்கள் பாமக கட்சிகள் எடுத்துங்க, ஒரு காலத்தில் போராடினாங்க, பன்னீர்செல்வம் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, ஒரு கட்டத்துக்கு ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஏன்டானா அதிகாரங்களுக்கு போனாங்க, அதன் மூலமாக பல கோடி அடித்தாங்க, அதனால் வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஆனால் நான் சீமான் இதனால் களத்தில் போகிறாரு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இது 58வது பிறந்தநாளும் சம்திங் ஏதோ நினைக்கிறேன், 59 நினைக்கிறேன் நான். ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. ஆள் செம ஃபிட்டாக இருப்பார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டாக மக்களை போய் சந்திக்கிறது, உடற்பயிற்சி, உடற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு நபர் இருப்பார். அதாவது ரஜினிகாந்த் கூட ஒரு ஆடியோ ரிலேட்டிவில் சொல்லுவார், காலாக நினைக்கிறதுல, ஏன்னா இந்த குதிரை ஸ்டாப் ஆகிடும் பண்ணாங்க, இது ஓடிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியலில் வந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணன் சீமான் வந்து இருக்கிறாரு. அப்போது அண்ணன் சீமான் வந்து அரசியலில் ரொம்ப வேகமாக தான் இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட அண்ணன் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் அவ்வளோதான். சரி, இப்போ வந்து விஜய் அவர்கள் புதிதாக வந்திருந்தாலும் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் தூக்கிட்டு தான் வந்திருக்காரு. தமிழ் தேசியத்தை அவர் கையில் எடுத்ததால இங்கே 15 வருட காலமாக தமிழ் தேசியத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களின் இடையே ஏதாவது ஒரு தாக்கமோ அல்லது மாற்றமோ வந்து திராவிடம் 2.0 தான். இப்போ ஸ்டாலின் அவர் சொல்லிட்டு இருக்காரு, திராவிட மாடல் 2.0 ஓணுமான்னு சொல்லிட்டு
திமுக 2.0 வந்து விஜய் வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு திராவிட கட்சி தாங்க. நம்ம ஒரு தமிழ் தேசிய கட்சியெல்லாம் பார்க்க முடியாது. தமிழ் தேசிய செயல்பாடை நீங்கள் குறைந்தபட்சம் செய்யணும் இல்லையா? நாகப்பட்டினத்தில் போயிட்டு வந்து நாமெல்லாம் வந்து தாய் இல்லாத பிள்ளைகளாக தவிக்கிறோம்னு சொல்லிட்டு யாரோ எழுதி கொடுத்த பேசிட்டா நீங்கள் உடனே வந்து மேதகவர்களுடைய அரசியல் வாரிசாக மாறிடுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தமிழ் தேசியம்லாம் வந்து தாவேக்கால ஒரு துளி கூட கிடையாது. அப்படின்னா என்னான்றது வந்து தலைவருக்கு போது தெரியுமா? தொண்டர்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. ஏன்டானா வந்து தலைவரே வந்து எழுதி வச்சு தான் படிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எழுதி வச்சு படிக்கிறத நான் குறை சொல்லலை, நான் தப்பு பேசலை. ஆனால் நீ எல்லாத்துமே எழுதி வச்சு தான் படிப்பேன். நான் கிழக்கு மேற்கு இடதுபுறம் திரும்பவும் வலதுபுறம் திரும்பவும் சைடில் நின்று கத்தி பேசவும் அதெல்லாம் எழுதி வச்சு பேசும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் சீமானவர்களும் திரு விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பேசுவது அரசியலில் வந்து அது என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு மடுவுக்கும் மலைவுக்குமான ஒரு வித்தியாசம் அது. நான் சீமானவர்கள் தமிழ் தேசியத்தில் எங்கேயோ ஓங்கி நிற்கிறாரு. விஜய் அவர்களுக்கு தமிழ் தேசம் என்னன்னே தெரியல. அவர் ஒரு திராவிட கட்சி தான். அவர் நீங்கள் பெரியாரை முன்னிலைப்படுத்திட்டு பெரியார் தான் என் கொள்கை தலைவர், பெரியாருடைய பேரை வரான்னு சொல்லிட்டு பாட்டெலாம் போட்டால் எப்படி நீங்கள் தமிழ் தேசியவாதியாக மாடுவீங்க? நீ பெரியாருடைய நல்ல விஷயங்களை ஏற்றுங்கள, யாரும் தடுக்கல. ஆனால் நீங்கள் ஒரு தமிழ் தேசிய தலைவரை நீங்கள் அடையாளப்படுத்தியோ இல்லை தமிழ் தேசியத்திற்காக நீங்கள் ஒரு செயல்பட்டோ இல்லை நீங்கள் தமிழ் தேசியம் குறித்து வாய் தந்து கூட பேசி நம்மளாம் பார்த்தது இல்லையே. அவருடைய நம்ம தமிழ் தேசிய தலைவரை நம்ம முன்னிலைப்படுத்த முடியும்? அவர் ஒரு திமுக 2.0 தான் விஜய். கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிறீங்க. நன்றி. நன்றி.